இப்போ சுஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வெகுஜன மக்களுக்கு வந்து இமீடியட்டாக ஃபஸ்ட்டு தோன்ற விஷயம் சுஃபி மியூசிக், சுஃபி போயட்ரி அப்படிங்கிறது. மியூசிக் அப்படிங்கிறது சுஃபிசமில் எவ்வளோ முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சூஃபியாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இசையை வந்து ஒளியாக அவங்க பார்க்கல, மறைஞ்சிருக்கிற கதவுகளை திறக்கிற ஒரு சாவியாக பார்த்தாங்க. ஓகேங்களா? சமான்னு சொல்லுவாங்க. இப்போ சூஃபிசத்தில் இசையோட பங்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா திக்கர் ஓதுவோம். அதுவும் இசையை வச்சு தான் அந்த இறை வார்த்தைகளை போட்டு கொண்டுட்டு வருவோம். இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் இருக்குது. இஸ்லாமில் சரியத்தில் இசை வந்து ஹராம், ஓகேங்களா, தடை செய்யப்பட்டது. சூஃபியாக்கள் வந்து இசையை வந்து இறையை நோக்கி பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, ரொம்ப மெல்லிய லைனாக பார்த்தோம் அப்படின்னா காதல், காமம் மாதிரி இசைங்கிறது ஒரு ஹையர் ஃப்ரீக்குவன்சிங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் ஆன்மா ஈஸியாக ஊடுருவ முடியும், அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. அதனால தான் இதை வெகுஜன மக்களால் பிரிக்க தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நபி என்ன பண்ணாங்க, ஒரு கோட்பாடு பண்ணாங்க. நீ இதை உன்னை ஈஸியாக டியூன் பண்ணிடலாம் இசையை வச்சு. நீங்கள் என்ன சோகமாக வேணுமா இருங்க, ஒரு பிடிச்ச பாட்டு போட்டோன்னா உங்கள் ஃபீலிங்ஸே மாற்றும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். அப்போ உங்களை வந்து தப்பான வழிக்கும் கொண்டுட்டு போக முடியும், நேரான வழிக்கும் கொண்டுட்டு போக முடியும். அப்போ வெகுஜன மக்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி சரியத்தில் என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடை செஞ்சாங்க. இசை கேட்காதீங்க, இசை பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டு. அதனால தான் தடை செஞ்சாங்களே ஒழிய அது பாவங்கிறதுனால இல்லை. அது அங்கே தானே கொண்டுட்டு போகுது, உங்களை பாவ செயல் பண்ண தூண்டும்ல உங்களை. ஓகே, இசை வந்து அது சரியாக நீங்கள் பயன்படுத்தலைன்னா உங்களை இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பப்பில் போடுற சாங் வந்து உங்களை மறக்க வைக்கிது இல்லை. இவங்க இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணாங்க சூஃபியாக்கள் அப்படின்னா, இறையை ஞாபகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணாங்க.